நேரேட்டர். இந்த அறிவு பாக்ஸ் யூடியூப் சேனல் கதையை இப்போது பார்ப்போம். நேரேட்டர். யாழினி அண்ட் தர்ஷினி. நேரத்தின் மதிப்பு. நேரேட்டர். ஒரு அழகான மாலை நேரம். யாழினி தரையில் உட்கார்ந்து ஒரு ரோபோ படம் வரைந்து கொண்டிருந்தாள். யாழினி: அக்கா, நேரம் எப்படி போகுது தெரியவே இல்ல. தர்ஷினி சிரித்து சொன்னாள். தர்ஷினி: நேரம் போகாது யாழினி, நாம தான் அதை சரியா பயன்படுத்தணும். நேரேட்டர். அந்த நிமிடம் மேல் மாடியில் இருந்த பழைய பெட்டி மீண்டும் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. யாழினி: அக்கா, அது மறுபடியும் ஒளிருது. நேரேட்டர். பெட்டி திறந்தவுடன் ஜீபாட்டின் குரல் கேட்டது. வணக்கம் குழந்தைகளே, இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம். நேரேட்டர். ஒரு ஒலி மின்னியது. அடுத்த நொடி யாழினி மற்றும் தர்ஷினி ஒரு விசித்திரமான நகரத்தில் நின்றார்கள். அங்கே எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய கடிகாரங்கள். சாலைகளிலும் வீடுகளின் மேலிலும் கடிகாரம்தான். ஆனால் அந்த நகரில் மக்கள் எல்லாம் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். யாழினி: அக்கா, இவங்க ஏன் இப்படி குழப்பமா இருக்காங்க? சிறுவன்: இந்த நகர்ல யாரும் நேரத்தை மதிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் பிறகு பண்ணலான்னு சொல்வாங்க. தர்ஷினி: அதனாலதான் இவங்களுக்கு எதுவும் சரியா நடக்கல. ஜீபாட்: நேரத்தை மதிக்காத உலகில் முன்னேற்றம் இருக்காது. யாழினி: நாம இத மாத்தலாம். தர்ஷினி: குழந்தைகளுக்கு நேரத்தின் மதிப்பை விளையாட்டா கற்றுக் கொடுப்போம். நேரேட்டர். ஜீபாட் உதவியுடன் ரோபோட்கள் குழந்தைகளுக்கு நேரத்துக்கு படிப்பு, நேரத்துக்கு விளையாட்டு, நேரத்துக்கு ஓய்வு என்பதை கற்றுக் கொடுத்தன. மெல்ல அந்த நகரம் மாறியது. குழந்தைகள் நிதானமாக சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள். அடுத்த நொடி யாழினி தர்ஷினி மீண்டும் தங்கள் வீட்டில் இருந்தார்கள். யாழினி: அக்கா, இனிமே நேரத்தை வீணாக்க மாட்டேன். தர்ஷினி: நேரத்தை மதிச்சா வாழ்க்கை நம்ம மதிக்கும். நேரேட்டர். நேரம் மிகப்பெரிய சக்தி. அதை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்ம கையில் இருக்கும். நேரேட்டர். இந்த மாதிரி அறிவியல் கதைகள் பிடிச்சிருந்தா அறிவு பாக்ஸ் யூடியூப் சேனல்